அழகே அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுரேஷ் வந்து மதி கிட்ட பயங்கர கோபமா பேசுறாங்க. இன்மெச்சோட பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட மதிக்கு பயங்கர கோபம் வருது. எதுக்காக தேவையில்லாம வார்த்தை விடுறீங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்லி எவ்வளவு சொன்னாலும் அதெல்லாம் கேட்க முடியாது. நீ சொல்றத நான் ஏண்டி கேட்கணும்னு சொல்லிட்டு சுரேஷ் ரொம்பவே கோவப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க. லக்ஷ்மிக்கா வீட்டுல இருக்கவங்களுக்கா எதுவுமே புரியல. டேய் சுரேஷ், என்னடா பிரச்சனை, எதுக்காகடா இப்படி அடிச்சிட்டு இருக்க, என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. அம்மா, இவ எனக்கு பொண்டாட்டி தானம்மா, நான் இவளுக்கு புருஷன் தானம்மா. ஆனா ஒரு புருஷனா அவ பக்கத்துல கூட நான் நெருங்க கூடாதா, அவ கிட்ட உட்காந்து பேசக்கூடாதா, இப்படி பேசாதீங்க, இப்படி இருக்காதீங்க, இத பண்ணுங்க அத பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேள்விக்கு மேல கேள்வி எப்படி எல்லாம் பேசுறா தெரியுமா. மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குமா. அம்மா, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல நானு மாமாவோட வீட்டுக்கு போகும்போது நடந்த விஷயத்த பத்தி, ஆனா என்ன நடந்தது தெரியுமான்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து கீழே தள்ளி விட்ட விஷயத்த சொல்றாங்க. இத கேட்டதுமே உடனே மதி, நான் வேணும்னு தள்ளல, இங்கதான் தெரியுதே வேணும்னு தள்ளலன்னு வேற சொல்ற, என்ன நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க மதின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அம்மா, உங்ககிட்ட இந்த விஷயத்தெல்லாம் பேசக்கூடாது, இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல, இப்ப வரைக்கும் நானும் அவளும் புருஷன் பொண்டாட்டிய வாழ தொடங்கவே இல்லைன்னு சொல்லி ரொம்பவே ஓப்பன் அப் பண்ணிடுறாங்க. இதை கேட்டதும் மதிக்கு ஒரு மாதிரி அனீசியா இருக்கு. வீட்டுல இருக்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி அனீசியா தான் இருக்கு. இதை கேட்டதும் மதிக்கு கோவம் வருது. எந்த விஷயத்த வீட்டுல சொல்லணும், எந்த விஷயத்த வீட்டுல சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவு கூட உங்களுக்கு இல்லையான்னு சொன்னது. ஏய், யாரை பார்த்துட்டு அறிவு இல்லைன்னு சொல்ற, யாரை பார்த்து சொல்றேன்னு சொல்லிட்டு சுரேஷ் மதியோட கன்னத்திலே பலான்னு ஒண்ணு விடுறாங்க. மதி யோசிக்கவே இல்லையே, சுரேஷ் கன்னத்தை பழுக்கிற அளவுக்கு பலான்னு ஒண்ணு விடுறாங்க. இத பார்த்ததும் லக்ஷ்மி, ஏய், என் பையனை என் கண்ணு முன்னாடி அடிச்சிடுற, என்னதுக்காக அடிச்சேன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே மதி வந்து, ஏன் உங்க பையன் அடிச்சாரே அதை கேள்வி கேட்க வேண்டியது தானே, அவர் அடிச்சா நான் அடிச்சேன் அவ்வளவுதான் சொல்றாங்க. உடனே ராகவன், என்னம்மா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, ஆமா ஆம்பளைங்கன்னா 1000 விஷயம் பண்ணுவாங்க, ஒரு அடி அடிச்சா வாங்கிக்கிட்டா என்ன தப்பு, அப்படியெல்லாம் என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மதி ரொம்பவே கோபப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. சுரேஷ் வந்து, இனி இவளை நான் விட மாட்டேன், இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவா, இவளை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. லக்ஷ்மி வந்து, ஏங்க இவளை மட்டும் விட்டா கண்டிப்பா என் பையனை கொன்னாலும் கொன்னுடுவாங்க, இல்ல இதுக்கு மேல விடவே கூடாது, மாப்பிள்ளையும் ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க, மதியோட அப்பா அம்மா வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசுறாங்க. உடனே மதி, இப்ப நான் என்ன தப்பு பண்ணேன், எதுக்காக நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, ஏன் இதுக்கு மேல வேற தப்பு வேற பண்ணணுமா, நீ என்ன பண்ணது ஏன் உனக்கே தெரியலையான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே மதிக்கு சப்போர்ட்டா மலர் பேசுறாங்க. அத்தை, சுரேஷ் அடிச்சது தப்பு இல்லையா, சுரேஷ் அடிச்சது தப்பு தானே, மதியா முதல்ல அடிச்சான், சுரேஷை கேள்வி கேட்க வேண்டியது தானேன்னு சொல்லிட்டு மலர் கேக்குறாங்க. என்ன வாய் ஓவரா நீளுது, எதிர்த்து எதிர்த்து பேசுற, என்ன மாறிட்டியான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லத்த, மாறிட்டியான்னு சொல்லி எல்லாம் கேட்கல, சுரேஷ் பேசுறது ஏதாவது சரியா இருக்கா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இப்ப மலர் மதிக்கு சப்போர்ட் பண்ணதும் உடனே ராகவன், போதும் நிறுத்துங்க, யாரும் எதுவும் பேச வேணாம், எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம், டேய் சுரேஷ், நீ பாக்கியராஜ் கூட போய் தூங்க, மதி மலர் 2 பேரும் நீங்க உள்ள போங்கம்மான்னு சொல்றாங்க. உடனே 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்துட்டு போறாங்க. உடனே சுரேஷ் கிட்ட போயிட்டு, பாக்கியராஜ் எதுக்காகடா இவ்வளவு கோவப்படுற, எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசுறதானே, அந்த பொண்ணு என்னடா பண்ணுச்சு, எதுக்காகடா இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணதும், அண்ணன் போதும், உடனே நீங்க மதிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேச வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு சுரேஷ் தயவு செஞ்சு அமைதி இருங்கன்னு சொல்லிட்டு கோபப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம மலர்கிட்ட மதி நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி கதறி அழுதுட்டு இருக்காங்க. மலருக்கு என்ன அட்வைஸ் பண்றதுன்னே தெரியாம மலர் ஒரு பக்கம் ரொம்ப வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணிட்டும் இருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஆகுது. ரேவதி கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தங்கராஜ் மெதுவா வந்து, அம்மா, கோவிலுக்கு போகணும்னு சொன்னீங்களே, உங்களை கூட்டிட்டு போகட்டுமான்னு சொல்லி கேக்குறாங்க. வேண்டாம்ப்பா வேண்டாம், நான் தான் உன் அப்பாவை கொன்னவளாச்சே, என்னை எதுக்காகப்பா கோவிலுக்கு கூட்டிட்டு போறேன், எனக்கு போகணும்னு நினைச்சா நானே போய்க்கிறேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா ராகவன் போன் பண்ணி தங்கராஜ் கிட்ட விஷயத்த சொல்றாங்க. உடனே தங்கராஜ், ரேவதி என்னுடைய ஷர்ட் பர்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வா, என்னங்க ஆச்சுன்னு சொல்லிட்டு ரேவதி கேக்குறாங்க. மதி வந்து சுரேஷ அடிச்சுட்டாலாம் அப்படின்னு மட்டும் உங்க அப்பா சொன்னாரு, வேற எதுவும் சொல்லல, அதனால போகலாம் வான்னு சொல்லிட்டு அவசரமா போறாங்க. கரெக்டா மதியோட வீட்டுல இருக்கவங்களும் அந்த இடத்துக்கு வராங்க. உடனே தங்கராஜ் கேக்குறாங்க, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கா உன்னுடைய பொண்ணு,
உங்க பொண்ணு பண்ண விஷயத்த வீட்ல சொன்னாங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா சொன்னாங்க. சரி வாங்கன்னு சொன்னதும், வாங்க மாப்பிள்ள வாங்க வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வந்து உட்கார்ந்ததுமே என்ன மாமா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. முடியல மாப்பிள்ள ஒண்ணுமே முடியல. சுரேஷ கை நீட்டி மதி அடிக்கிறா. வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறா. இதெல்லாம் தேவையா மாப்பிள்ள எங்களுக்கு? எங்கதான் புடிச்சு கட்டி வச்சீங்களோ சுரேஷுக்கு இப்படி ஒரு பொண்ணுன்னு சொல்லி கோபப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே மதி அங்க வராங்க. மதிய பார்த்ததும் தங்கராஜ் வந்து எதுக்காகமா இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே மதியோட வீட்ல என்ன மதி இதெல்லாம் சொல்லி கேக்குறாங்க. அப்பா நான் ஒன்னும் அவர் அடிக்கல. அவரு என்ன அடிச்சாரு. அதனாலதான் நான் திரும்ப அடிச்சேன்னு சொல்லி மதி சொல்றாங்க. இதை கேட்டு தங்கராஜுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. சுரேஷ் நான் உன்னை என்ன பண்ண சொன்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. மாமா நீங்க சொன்னதான் மாமா செஞ்சேன். நான் அவகிட்ட போனதுமே வேண்டாம் இப்போதைக்கு வேண்டாம். நாங்க 2 பேரும் மென்டலி ப்ரிப்பேர் ஆகலன்னு சொல்லி அவ என்னவோ பொறுமையா தான் பேசினா. என்னால ஏத்துக்க முடியல மாமான்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்துல சுரேஷ் மேல தப்பு இருக்கிறது தங்கராஜுக்கு புரிய வருது. உடனே தங்கராஜ் வந்து சரி விடுங்க 2 பேரும் மாறி மாறி ஏதோ கை கலப்பு பண்ணிக்கிட்டாங்க. அதனால சண்டை வந்துருச்சு. அந்த சண்டையை எதுக்காக பெருசாக்கிக்கிட்டு விட்டுலாம் அத்தை விட்டுலாம் மாமான்னு சொல்றாங்க. உடனே லக்ஷ்மி மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள சொல்றீங்க. அவ உங்க வீட்லயே கட்டில புடிச்சு தள்ளி விட்டுருக்கா. என் பையனுக்கு அடிபட்டிருக்கு. எங்க கண்ணு முன்னாடியே என் பையன் அடிக்கிறான். அப்படி இருக்கும்போது இவ்வளவு நம்பி எல்லாம் என் பையனுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாம போயிடும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே மதியோட அப்பா அம்மாவும் என்னுடைய பொண்ணுக்கும் கூட தான் உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. இத்தனை பேர் வீட்டுல இருக்கீங்க. என் பொண்ணை வந்து உங்க பையன் அடிச்சிருக்காரு. அதை பத்தி யாராவது தப்பா பேசுனீங்களா? அதை பத்தி பேசல. ஒருவேளை என் பொண்ணு இருக்கிற நிலைமையில உங்க பொண்ணு இருந்திருந்தாலும் இப்படிதான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பீங்களா? சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மதியோட அப்பா கேட்டதும் எதுவுமே ராகவனுக்கும் பேச முடியல, லக்ஷ்மிக்கும் பேச முடியல. இப்போதைக்கு இந்த பிரச்சனையை இதோட விட்டுடலாம். இதுதான் எல்லாருக்கும் நல்லது. எது ஒண்ணுனாலும் பிரச்சனையை பெருசாக்குறது இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். தயவு செஞ்சு சுரேஷன் நான் சொல்றதை கேளுன்னு தங்கராஜ் தான் முதல் முறையா அவ்வளோ பொறுமையா பேசுறாங்க. இதை கேட்டதும் சுரேஷால எதுவுமே தட்ட முடியறதில்ல. ராகவன் லக்ஷ்மி எல்லாம் எதுவுமே தட்ட முடியறது கிடையாது. மதிப்பாட்டுக்கு உள்ள கிளம்பி போறாங்க. ரேவதி கிட்ட மலர் நடந்த விஷயத்த சொன்னதும் இந்த சுரேஷ் எதுக்காக தான் மிருகம் மாதிரி நடந்துக்கிறானோ தெரியல. அன்னைக்கும் அதே மாதிரிதான் நடந்துதான் கீழே தள்ளி விட்டா மதி. இப்ப இப்படி எல்லாம் நடந்துக்கிறான். என்னதான் ஆச்சு அவனுக்கு? இதுக்கு மேலேயே அவனுக்கு புத்தி சொல்லாம விட்டா கண்டிப்பா என் புருஷன் பேச்சை கேட்டு மாறிடுவான். ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ரேவதி முடிவு பண்றாங்க. அட்லீஸ்ட் ரேவதி புரிய வச்சாவது சுரேஷ் வந்து புரிஞ்சுக்கிட்டு மதிக்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்காம இருப்பாங்களா? இல்ல அதேபடிதான் மதிக்கிட்ட நடந்து மதி ஒட்டு மொத்தமா சுரேஷோட வாழ்க்கை விட்டு பிரிய போறாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.